ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்கலாம். என்னென்னா ஃபிபனாச்சி. ஸோ நிறைய பேர் வந்து ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி ட்ரேட் இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபிபனாச்சி டூல்ஸ் மூலிமா சென்டிமெண்ட் அனாலிசிஸை நம்ம பண்ண முடியும். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அது எந்த ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த நம்மளோட ட்ரேடிங் வியூவில் இருக்கிற இந்த சிம்பிள் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸ் மூலிமா நம்மளால சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ண முடியும். சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இஸ் புல்லிஷ் ஆர் பேரிஷ். ஸோ அப்போ புல்லிஷ் மார்க்கெட்டை ட்ராவல் ஆக போதா, இன்னைக்கு பேரிஷ் மார்க்கெட் ட்ராவல் ஆக போகுதுங்கிறது ஒரு 30% ஆஃப் வியூ நம்மளால ஈஸியாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். மிச்சம் 70% அபவுட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் உள்ள மல்டிபிள் வேணா ஒரு அனாலிசிஸ்லாம் இருக்குது. ஸோ எதுவுமே ஃபுல்லாக இதை மட்டுமே டிபெண்ட் பண்ண வேண்டாம். அனாலிசிஸும் நீங்கள் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃபிபனாச்சியோட டூல்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபிபனாச்சி இந்த ட்ரேடிங் வியூவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸ். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட், இது ரேண்டமாக எப்பவுமே வந்து ஒரு கேண்டில்ஸை நம்ம ட்ரா பண்ண போகிறோம்னா ஹை டு லோ தான் ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஃபிபனாச்சி டூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மல்டிபிள் டூல்ஸ் உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் இந்த ரேண்டமாக ஏதாவது ஒரு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த டூலோட செட்டிங்ஸுக்கு போயிடும். செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் எல்லா டூல்ஸும் டிசேபிள் பண்ணுங்க, எல்லா ஆப்ஷன்ஸும் டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த 0 and 1 and 0.5 இந்த 3 பாயிண்ட் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கிட்டா போதும். அண்ட் உங்களுக்கு கலர் ஐடென்டிஃபிகேஷன் வேணும்னா இந்த கலர்ஸ் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். அண்ட் ஒன் மோர் திங், பேக்ரவுண்ட் ஒரு திக்னஸ்க்காக, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்சஸ்க்காக கொடுத்துக்குங்க. அண்ட் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டுனா உங்களுக்கு இந்த டூல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஆஃப்டர் இந்த டூல் ரெடி ஆனதுக்கப்புறம் இது எங்கே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்றைக்கியான டே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் நேற்று ஃப்ரைடே. ஸோ அப்போ மண்டேவோட மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆக போகுது, அது எப்படி ஓப்பன் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ரியாக்ஷன் பண்ணலாம், அது ஒரு 30% ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலே நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு டே கேண்டில் தான் இது எப்பவுமே டே கேண்டலில் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டே கேண்டலில் எப்பவுமே ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு காமனாக ஒரு மிஸ்டேக்ஸ் என்னென்னா, கேண்டலோட ஹையிலையும் லோலையும் மார்க் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு இந்த கேண்டில் ஒன் டே கேண்டலோடைய ஹையிலேருந்து லோக்கு மார்க் பண்ணி முடிச்சிருங்க. ஆஃப்டர் இந்த முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆக சொல்ல உங்களுக்கு என்ன ஜோனில் ஓப்பன் ஆகுது, இது வந்து 0, 5 and 1. ஸோ தட் இஸ் கால் 100. எப்படி வேணும் வச்சுக்கலாம், இது 0ன்னு வச்சுக்கலாம், இது 5 and 100. இது வந்து ஒரு ஜோன். இந்த ஜோன் இந்த க்ரீன் கலர் ஹைலைட்டட் ஆயிருக்குங்கிறது டிஸ்கவுண்ட் ஜோன். ஸோ இந்த ரெட் கலரில் ஹைலைட்டட் ஆயிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால் ப்ரீமியம் ஜோன்ஸ். ஸோ டிஸ்கவுண்ட் ஜோனில் வர சொல்ல நான் வந்து பை பண்ணுவேன், ப்ரீமியம் ஜோனில் இருக்க சொல்ல செல்லிங்காக நான் பிளான் பண்ணுவேன். ஓகே, இப்போது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போகுது, இப்போ எனக்கு டிஸ்கவுண்ட் ஜோனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபிபனாச்சியோட சென்டிமெண்ட் அனாலிசிஸ் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. ப்ரீமியம் ஜோனில் எனக்கு ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இதோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி வச்சுக்கலாம்னா, ப்ரீமியம் ஜோனில் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்போ ப்ரீமியம் ஜோனில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு செல்லிங்கான ட்ரேட்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் நியரஸ்ட் இருக்கிற லிக்விடிட்டி ஜோன்ஸை நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இது டிஃபால்ட்டாகவே இந்த ஸ்ட்ராட்டஜியோட டார்கெட் டே லோ அண்ட் டே ஹை. டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணுறவங்க எல்லாருமே டே ஹை வரைக்கும் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரீமியம் ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர்ஸ், அப்போ செல் பண்ணுற எல்லா ட்ரேடர்ஸும் டே லோக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். டிஃபால்ட் ஆஃப் டார்கெட்ஸ் எல்லா நாளும் இந்த டார்கெட் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ இது 90% வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது, 10% ஒர்க் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் வாலட்டிலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்து இருக்குது. அது அதிகமான எஃப்ஐடியோட இன்வால்வ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை விஷயம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். என்றைக்குமே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி மூலிமா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் கிடைக்காது. ஸோ மல்டிபிள் வே அனாலிசிஸ் மட்டும்தான் உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அதுக்கான ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது சிம்பிளான வேலை நம்ம அப்ரோச் பண்ணுறோம். மார்க்கெட் இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்டேட்டிங் ஒரு கமெண்ட் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.